என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, திருவிழாலே ரொம்ப ஸ்பெஷல்னா என்ன தெரியுமா? வான வேடிக்கை தாங்க. இந்த வான வேடிக்கை பார்க்கறதுக்கே ஊர் ஜனம் மொத்தமே வந்து கிளம்பி அங்கே தான் நிற்பாங்க. பட்டாசு வெடிப்பாங்க. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தையெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளும் கூட நம்ம ஃபேமிலியோட போய் நின்றுட்டு இருந்தோம். சுஜனும் லட்சம் கூட தைரியமா பார்த்தாங்க. நான் தாங்க போய் ஒளிஞ்சிக்கிட்டு நின்று பார்த்தேன். ஏன்னா பட்டாசு தான் நம்மளுக்கு லைட்டாக பயம் தானே, அதனால போய் நான் ஒளிஞ்சிட்டு பார்த்தேன். இருந்தாலுமே அந்த கலர் வெடியும் போது ரொம்பவே அழகாக சூப்பராக சந்தோஷமா இருக்கும். நம்ம என்னவோ சந்தோஷத்தை நம்ம மேலே தூவி விடுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அதனாலேயே வந்து எல்லாரும் வந்து பார்ப்பாங்கன்னா பாருங்களேன். அதுக்கப்புறம் என்ன, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் யூடியூப் ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் நம்மளை பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அடுத்து என்ன, ரொம்பவே பயங்கரமான ஒரு நேர்த்திக்கடன்லாம் இருக்கும். அந்த வந்து நேர்த்தும் போது எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. நைட்டு வந்து 11, 12 கூட ஆயிடுங்க, 1 மணி கூட ஆயிடும். இருந்தாலும் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி அந்த இதெல்லாம் பார்த்துட்டு தான் போவாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பயமா இருந்தாலும் அவங்களோட பக்தியை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா தாங்க இருக்குன்றது. குழந்தைங்க வச்சுதான் ஆவாங்க. ஏன்னா பார்க்குற எல்லா பொருளுமே கேட்டு தான் ஆவாங்க. அவங்க சந்தோஷத்துக்காக நம்ம ஏதாவது பண்ணி தானே ஆகணும். அதனால குழந்தைங்களுக்கு பிடிச்ச சில விஷயம்லாம் வாங்கிட்டு எனக்கு தாங்க எதுவுமே வாங்கல. இந்த மாதிரி திருவிழாக்கு போயிட்டு நீங்க எதுவும் வாங்காம வந்திருக்கீங்களா? வந்து ரொம்ப வருத்தப்படுறீங்களா? அப்படி